ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்க போகிறோம். வீர சோழியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புத்தமித்திரர். ஐந்தினை 70 என்ற நூலின் ஆசிரியர் யார்? மூவாதியார். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? கல்லாதவர்கள். காவிய தரிசனம் என்ற வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். வடமொழி நூலான காவிய தரிசனத்தில் தான் தண்டி அலங்காரத்தை இயற்றியிருக்காங்க. ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என்று அறிந்து எழுது. எழுவாய் தொடர். அகத்தினை புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டுத்தொகை நூல் எது? பரிபாடல். ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாணர். அரிகேசரி சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? திருஞான சம்பந்தர். சீகன் பால்குவால் தரங்கம்பாடியில் அச்சுக்கூடம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1709. பட்டினத்தாரின் இயற்பெயர் என்ன? சுவேதாரண்யர். தேசிய இராணுவ தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 15. கடலோர காவல்படை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 1. விரைவு அதிரடிப்படை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 7. இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி? பாரதிய மகிழா வங்கி. நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? 1793. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தளபதி யார்? வெள்ளையத்தேவன். திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 42,194. அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? காத்தவராயன். ஏரி நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? உதய்பூர். இந்திய புதையல் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1878. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1994. இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது? எந்த நகரம்னு பார்த்தீங்கன்னா மும்பை. இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர்? எரித்ரோசைட். தென்னாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் யார்? வேங்கடரமணி. தமிழ்நாட்டில் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தளம் எங்கு அமைந்துள்ளது? அரிட்டாபட்டி. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்கே அமைந்துள்ளது? முப்பந்தல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.